ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உமன்ஸ் சாம்பியன் வச்சிருக்கிற டிஃப்னி ஷர்டன் வருவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஷின்ஷி நாகுமுரா வர்றதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் அவசரமாக ரிங்குள்ளே போகிறத காமிப்பாங்க. பால் ஹேமன் ரிங்குள்ளே போய் என்னத்தை பற்றி பேச போகிறாருன்றது தெரிஞ்சுக்கலாம். பால் ஹேமன் ரிங்குள்ளே வந்தோடனே ரோமன் ரெயின்ஸாக இனிமேல்ட்டு ஒட்டுமொத்த WWE அவர் தான் லீடர், அவர் தான் தலைவர், அவர் தான் எல்லாத்துக்குமே சேர்த்து ட்ரைபல் சீஃப்ன்றதை முடிவு பண்ணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸை வரவேற்பார். கோடி ரோட்ஸை வரவேற்று என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வந்தோடனே ரோமன் ரெயின்ஸ் மதிக்கிறாரு, நீ ஒரு நல்ல சாம்பியனு, ரோமன் ரெயின்ஸோட ரெஸ்பெக்டை நீ ஏற்றிருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலிகம் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸுக்கு உல்லா ஃபாலா மீண்டும் கிடச்சிருச்சு, அதே போல் ரோமன் ரெயின்ஸுக்கு டைட்டில் மீண்டும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கோடி ரோட்ஸ் அதை பார்த்துட்டு சிரிப்பார். அதனால ரோமன் ரெயின்ஸ் உன் டைட்டிலுக்கு மோத போகிறாரு. எப்பன்னு கேட்டிங்கன்னா, ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸ் பங்கேற்க போகிறார். ராயல் ரம்பிள் ஜெயிச்சுட்டு ரிசல்மேனியாவுக்கு வர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டீங்க, கெவின் ஓவன்ஸ் ஆடியன்ஸ் சைட்லேருந்து பேசுவார். பேசி கோடி ரோட்ஸ் நீ ஒரு முட்டாள், நீ ஒரு நல்ல சாம்பியனே கிடையாது, நீ ராக்கு கூட கை குலுக்கிக்கிட்டு இருந்த ராவில், இப்போ பார்த்தா பால் ஹேமனோட குலுக்கிக்கிட்டு இருக்க, ரோமன் டைட்டில் வேணும்னு கேட்குறான், நீ என்ன இப்படி இருக்கிற, நீ ஒரு கேவலமான சாம்பியன், நீ சாம்பியனாக இருக்க தகுதியே இல்லைன்னு கோடி ரோட்ஸ் அடிக்க ஓடுறாரு. அது பால் ஹேமன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கோடி ரோட்ஸும் கெவின் ஓவன்ஸும் ஆடியன்ஸ் சைடில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக் எஃபெக்டும் டேமேட்டாங்கும் பால் ஹேமன் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களை காப்பாற்ற ஜிம்மி யூசோ வராரு. ஜிம்மி யூசோ கொஞ்சம் சமாளிக்கிறார். சமாளிச்சுட்டு என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் சேரை எடுத்து அட்டாக் பண்ணலான்ட்டு முடிவு பண்றாரு. ஸ்டீல் சேரை எடுத்து அடிக்கலான்னு போகல, ஜாக் எஃபெக்டே அடிக்கிறார், டேமேட்டாங்க அடிக்கிறார். டேமேட்டாங்க அடிச்சதுக்கப்புறம் ஜாக் எஃபெக்ட் ஒரு அடி அடிச்சுன்னு, என்னடா இதெல்லாம் ஒரு அடியான்னு நினச்சிட்டு ஜாக் எஃபெக்ட் ரிவெஞ்ச் எடுக்கிறார். மீண்டும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. ஜிம்மி யூசோவோட கழுத்தில் ஸ்டீல் சேரை போட்டு ஜிம்மி யூசோ கதை முடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் டக்குன்னு கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருந்த கோடி ரோட்ஸ் இங்கே உள்ள வந்துட்டார். மீண்டும் அவர் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேமேட்டோங்க தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாக் எஃபெக்ட் அடிக்க ரெடி ஆகுவார். ஜாக் எஃபெக்ட்டுக்கும் அவருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் ஜாக் எஃபெக்ட் அடித்து வெளில தள்ளிடுவார். அடித்து வெளில தள்ளணுன்னே அண்ணன் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ் மேனேஜர்ஸ்லாம் தடுத்து இது ஜாக் எஃபெக்ட்டோ வெளில அனுப்பிடுவாங்க. ஜாக் எஃபெக்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பணுன்னே பேக் ஸ்டேஜில் போய் செக்யூரிட்டிஸ் தடுக்க செக்யூரிட்டி கார்ட்ஸை சண்டை போடுவார். சண்டை போட்டுக்கிட்டு ஜாக் எஃபெக்ட்டோ பார்த்தோன்னே என்னடா இங்கே பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்ஏ நைட்டு அந்த ஜாக் எஃபெக்ட்டோ வெளில தள்ளி விட்டு டோரை சாத்தி விட்டுருவாரு. டோரை சாத்திட்டு எல்ஏ நைட்டு அதுக்கப்புறம் அடுத்த மேட்சுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் ஃபைனலில் நடந்த ரீமேட்ச் மாதிரியே இருக்கும். இந்த மேட்ச்சில் யார் யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, மிச்சின், அதுக்கப்புறம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மிச்சினுக்கும் செல்சா கிரீனுக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் மிச்சின் ரோல் பின் பண்ணி தோற்றுருவாங்க. ரோல் பின்னில் தோற்றுருவாங்க. செல்சா கிரீன் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணோடனே செல்சா கிரீன் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அந்த இடத்துல பிப்பர் நேவின் செல்சா கிரீனை காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றி மிச்சினை போட்டு அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எல்லா டேக்டிவ் கூப்பிட்டு வச்சு டேக்டிவ் மெம்பர்ஸை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு ஸ்மாக்டவுன் மேனேஜர். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேக்டிவ் மேட்ச் நடக்கும். யார் யாருங்க லாஸ் கிராஸா வர்சஸ் அதுக்கப்புறம் பெட்டி டெட்லி இவங்களுக்குள்ளே நடக்கும். இந்த மேட்ச்சில் போன வாரம் பெட்டி டெட்லி தேவையில்லாமல் டை டீம்கிட்ட லாஸ் கிராஸாவை ஏமாற்றி மாட்டி விட்டுருப்பாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இந்த மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் ரெண்டு டீமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் சாண்டோ எஸ்கபாரோட லாஸ் கிராஸா டீமோட சப்போர்ட்டில் இருக்க சாண்டோ எஸ்கபார் இந்த மேட்ச்சில் ஹெல்ப் பண்ணிடுவார். ஹெல்ப் பண்ணது மூலமாக இந்த மேட்ச்ல பெட்டி டெட்ல வின் பண்ணிடுவாங்க. லாஸ் கிராஸா இந்த மேட்ச்ல வின் பண்ணிடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெற்றி பெறாங்க அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் எல்ஏ நைட் வர்சஸ் அதுக்கப்புறம் ஷின்ஷி நாகுமுரா இவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச். ஃபர்ஸ்ட் எல்ஏ நைட் வருவார், அடுத்து ஷின்ஷி நாகுமுரா வரும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்சதான் நடந்துச்சு. ஏன்னா தேவையில்லாமல் இவர் ஜாக் எஃபெக்ட் அட்டாக் பண்ண போய் இந்த மேட்ச்ல ரெண்டு பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஷின்ஷி நாகுமுராவும் இந்த மேட்ச்சில் விட்டு கொடுக்கல. அதே டைம் ஷின்ஷி நாகுமுரா சாம்பியனாக இருக்கிறதுனால இந்த மேட்ச்சில் விட்டு கொடுக்கல. அதே டைம் இதில் எல்ஏ நைட்டும் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக தான் கொடுத்தாரு. எல்ஏ நைட்டை ஷின்ஷி நாகுமுரா தன்னோட ஃபினிஷரால் போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் கரெக்டாக ரோப்பில், அதாவது ஃபினிஷர் போட்டு கிங் ஷாஷாவை போட்டு முடிக்க போகிற நேரத்தில் ஃபினிஷரை போட்டோன்னே அதுக்கப்புறம் 2 கவுண்ட்லேயே ரோப்பில் காலை வச்சுருவாரு. அதுக்கப்புறம் எல்ஏ நைட் இந்த மேட்சை ஜெயிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அதே போல் தான் எல்ஏ நைட் தன்னோட ஃபினிஷரை போடுவார். அந்த ஃபினிஷரை போட்டுட்டு அவர் பின் பண்ண போகிற நேரத்தில் டேமேட்டாங்கவும் அதுக்கப்புறம் ஜாக் எஃபெக்ட்டும் வந்துடுவாங்க. உள்ள புந்து அடின்னு போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஏன்னா ஜாக் எஃபெக்ட்டுக்கு அவர் தேவையில்லாமல் தள்ளி விட்டதுனால, அடித்து வெளில தள்ளி விட்டதுனால இந்த ரிவெஞ்ச் எடுப்பாங்க. பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஜாக் எஃபெக்ட் மூன் ஷாட்லாம் போட்டுருவார் எல்ஏ நைட்டுக்கு. அதுக்கப்புறம் ஷின்ஷி அப்படியே நைஸாக கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கோடி ரோட்ஸும் அதுக்கப்புறம் ஜிம்மி யூஸும் வருவாங்க. ரெண்டு பேரும் ஜாக் எஃபெக்ட்டையும் டேமேட்டாங்கையும் அட்டாக் பண்ணுவாங்க. மாறி மாறி அட்டாக் பண்ணி அடித்து ஆடியன்ஸ் பக்கம் விரட்டி விடுவாங்க.
விடுவாங்க. ஆடியன்ஸ் பக்கம் விரட்டி விட்டு கோடி ரோட்ஸ் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மி யூஸும் ரிங்குள்ளே ஏறிக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச் வேணும், எங்களுக்கு இன்னைக்கு நைட்டு மேட்ச் வேணும் அப்படின்பாரு. இதுக்கு பார்த்து ஷாக்கான ஸ்மாக் டவுன் மேனேஜர் நிக்கில் ஆடம்ஸ் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன மேட்ச் நீங்கள் 2 பேர் டீமா, அங்கே அவங்க 2 பேர் டீமா, டேக் டீம் மேட்ச்சா போட்டு விட்றேன், சரி நீ கேட்டில கோடி ரோட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவரே கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவார். இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுதான் 2 நைட்டில் நடக்க போகிற மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும். யார் கேட்டிங்கன்னா, மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் vs ஏ டவுன் அண்டர், இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து 2 டீமும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஏ டவுன் அண்டரை தோக்கடிச்சு மோட்டார் சிட்டி மிஷின் கன்னி இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் போய் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் பிரிட்டிலேட்லி போய் கேட்பாங்க. அப்போ வந்து அப்போ பேசிக்கிட்டு இருப்பாரு, நீங்கள் வந்து சீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற, அதனால தோத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் போய் பிரிட்டிலேட்லி வந்து டை டீம்கிட்ட வந்து எங்களுக்கு நீங்கள் டாக் டீம் மேட்சஸ் தரீங்களே அது என்னாச்சுன்னு கேட்பாங்க. அதை பற்றி பேசி ஒருத்தர் நடக்கும். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் நைடெக்ஸில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஃப்னி ஷாட்டன் ரிங்க்கு வருவாங்க. டிஃப்னி ஷாட்டன் தன்னோட உமன் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதை பற்றி பேச வருவாங்க. நான் நல்லா நயஜாக்ஸை ஏமாற்றி தான் ஜெயித்தேன், நான் இப்படி இருக்கிறது தான் நயஜாக்ஸை வந்து நம்ப வச்சு கழுத்தறுத்தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது இனிமேல் என்னுடைய நேரம், டிஃப்னி டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நயஜாக்ஸ் வருவாங்க. நான் இல்லைன்னா நீ கிடையாது, உன்னை வளர்த்து விட்டதே நான் தான், நான் இல்லைன்னா நீ ஜெயிக்கிச்சிருக்கு, நீ இப்படி ஏமாற்றிட்ட, என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா அப்படின்னு அவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களாம் வருவாங்க. ஃபஸ்ட்டு பெய்லி வருவாங்க. அதுக்கப்புறம் நயமியா அந்த பெனிகே பிளேயர் வருவாங்க. எல்லாருமே சாம்பியன்ஷிப் மேட்ச் கேட்பாங்க. எல்லாரும் சாம்பியன்ஷிப்புக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் டிஃப்னி ஷாட்டன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தன்னோட ஃபினிஷரை போட்டு அவங்க பாட்டுக்கு இறங்கி போயிடுவாங்க. இறங்கி என்ட்ரன்ஸ் கிட்ட போய் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாக் டவுன் மேனேஜர் வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் 4 பேருக்கும் சாம்பியன்ஷிப் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால உங்கள் 4 பேருக்கும் ஃபேட்டல் 4-வே சாம்பியன்ஷிப்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்குது, அந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க சாம்பியன்ஷிப்புக்கு போட்டி போடலாம்னு சொல்லுவாங்க. அந்த மேட்ச் இப்போவே நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிடுவாரு. அடுத்து இந்த மேட்ச் கண்டினியூ. இந்த மேட்ச்சில் ஃபேட்டல் 4-வே மேட்ச்சில் யார் இருக்கீங்க, நயஜாக்ஸ் அண்ட் பெய்லி அண்ட் பெனிகே பிளேயர் அண்ட் நயோமி இவங்களுக்குள்ள நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா வச்சு ஃபுல் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நயஜாக்ஸை பெனிகே பிளேயர் தள்ளிக்கிட்டு கமெண்ட்ரி டேபிளில் அடிச்சுக்கிட்டு அந்த இடம் விழுந்துருவாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு பெய்லி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நயோமியை தான் ஸ்டேஜில் இருப்பாங்க. நயோமியை வச்சு முடிச்சு இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணி வந்து அவங்க வந்து நம்பர் 1 கண்டெண்டர் ஆகிடுவாங்க. அவங்க வந்து அடுத்து டிஃப்னி கூட மோதுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட் வந்து டாக் டீம் மேட்சஸ் நடந்துச்சு. அந்த மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைனை சேர்ந்த ஜாக் அஃபெக்டோ அண்டு டொமேட்டோங்கோ வர்சஸ் அதுக்கப்புறம் ஜிம்மி ஈஸோ, அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ். இந்த மேட்ச்சில் வந்து ஜிம்மி ஈஸோ கோடி ரோட்ஸும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரு இடத்துல கெவின் ஓவன்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் இறங்கி ஓடிடுவார். ஜிம்மி ஈஸோ மட்டும்தான் சமாளிக்கிற மாதிரி ஆச்சு. கெவின் ஓவன்ஸை பார்த்துட்டு கோடி ரோட்ஸ் அடிச்சுக்கிட்டு அவரை திறத்திக்கிட்டு போகிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஜிம்மி ஈஸோ தனியாக சமாளிக்கணும். தனியாக சமாளித்து இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மி ஈஸோவை வச்சு இந்த மேட்சை வந்து ஜாக் அஃபெக்ட் தன்னோட டிடிடியை போட்டு அதுக்கப்புறம் மூன் சால்ட்டை போட்டு இந்த மேட்சை முடிச்சிருவார். இந்த மேட்சை முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸையும் கோடி ரோட்ஸையும் காமிப்பாங்க. கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸ் நாங்கள் பேக் ஸ்டேஜில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு பெரிய டேபிள் கிடக்கும். அந்த டேபிளுக்கு மேலே டாப்பில் என்ன அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டேபிள்லேருந்து அந்த டாப்லேருந்து டேபிளில் தூக்கி பவர் பாம்பு போட்டுடலான்னு கெவின் ஓவன்ஸ் நினைக்க, ஆனால் கோடி ரோட்ஸ் அதை விடாமல் கோடி ரோட்ஸ் அதையும் சேர்த்து கெவின் ஓவன்ஸையும் தள்ளி விட்டு அந்த இடத்த வந்து டேபிளை உடச்சி விட்ருவார். டேபிளை உடச்சோடனே இந்த அப்படியே வந்து 2 பேரையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதில் கோடி ரோட்ஸ் மட்டும் தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்பார். கோடி ரோட்ஸ் எந்திரிச்சு நிற்றோடனே அதோட ஸ்மாக் டவுன் முடிஞ்சிச்சு. கெவின் ஓவன்ஸுக்கு என்ன ஆச்சுன்றதை செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த ஸ்மாக் டவுன் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து இந்த கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.